அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் நம்மளுக்கு திருவிருந்து இருக்குது. நம்ம செய்தியை கேட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த திருவிருந்து பந்தியில் நாம் பங்கேற்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பல காரியங்கள் நம்ம தேவ சமூகத்திலிருந்து தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ ரீசெண்டாக நம்ம கொண்டு வந்த விஷயந்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனங்களை அறிக்கை செய்வது, விசுவாச அறிக்கை செய்வது. ஒரு நாளைக்கு எத்தனை வசனங்களை அறிக்கை செய்யணும்? 1000 வசனங்களை கண்டிப்பாக அறிக்கை செய்யணும். அதே போல் இந்த எழுதுவது 369, 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலையில் கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்காக செய்து முடித்த அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நினைத்து கொண்டு நமக்கு வேண்டிய காரியங்களை நம்ம எழுதுகிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் எழுதுறீங்க. ஆண்டவருக்கு மகிமை. நீங்களே லைவாக சாட்சியை பார்த்துக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற ஒரு சில குழப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம், எழுதுறவங்களுக்கே கூட இருக்கலாம். நானே ஒரு சில நேரத்தில் அப்படி எழுதுவேன். அப்படி எழுதிட்டே யோசிப்பேன், இப்படிலாம் எழுதுறமே, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மைண்ட்லாம் வரும். அது வருமாங்கிறதுக்கு பதில் என்னென்னா, இங்கே இருக்கிற சாட்சி தான். அல்லேலூயா. இப்போ நீங்களே பார்த்தீங்க ரஞ்சிதா பாப்பா சொன்ன சாட்சியை. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கிடைக்கும்படியாக தேவன் செய்கிறார் என்று சொன்னால் அதில் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற அந்த விசுவாசமுள்ள அந்த கிரியை, விசுவாசமுள்ள அந்த கிரியை, உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற கிரியைகள் தான் அந்த கிரியைகள். அப்போது இந்த காரியங்களை நிச்சயமாகவே தேவன் அதை செய்கிறார். அதனால் அதை தொடர்ந்து எழுதுங்க. எவ்வளோ நாள் எழுதணும்? நடக்கிற வரைக்கும் எழுதிட்டே இருங்க. நீங்கள் எழுதவே அது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே அதில் விசுவாசம் அதிகமாக வரும். அப்போது வர 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 நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? அதை விடாமல் எழுதணும். எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோம். ஒவ்வொரு நாளில் 24 மணி நேரத்தில் எத்தனையோ நேரங்களை எதுக்கோ ஒதுக்குறோம். இது இதுதான் ஆழமான முக்கியமான ஒரு நேரம். அல்லேலூயா. அதனால் அதை செய்யாமல் எனக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் நடக்கலன்னு நீ என்கிட்ட யாரும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வழியை சொல்லிட்டாரு, நேரத்தை சொல்லிட்டாரு. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே எப்படி இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லியாச்சு. புரோட்டோகால் வந்தாச்சு. அதை ஃபாலோவே பண்ணாமல் ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏன் ஆண்டவர் எனக்கு சோதனையை காட்டுறாரு, வேதனை காட்டுறாருந்தீங்கன்னா, நீ சோதனையை ஆண்டவர் காட்ட மாட்டாரு, நானே காட்ட ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. ஆமாம், ஒன்றுமே தெரியாதப்போ தடுமாறினா பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச பிறகும் அந்த முள் இருக்குதுமா, அங்கே போகாதமான்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் போவேன்னு சொல்லி அங்கே தான் போவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு குதிச்சுட்டு மண்டை உடைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது? அல்லேலூயா. அதனால வழியறியாத குருடர்கள் இப்போ அல்ல, இப்போ தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க. அல்லேலூயா. ஒரு காலம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் இப்போ அது இல்லை. தேவன் நம் கரத்தை பிடித்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் செய்கிறதை மிக விரைவாக, உறுதுணையாக, உண்மையாக, எப்படி உண்மையாக, உங்களுக்கு உண்மையாக நீங்கள் அதை என்ன பண்ணணும்? செய்யணும். நிச்சயமாக தேவன் அதில் மிகப்பெரிய பிரதிபலங்களை உண்டாக்குவார். நான் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாகவே எனக்கு பாருங்கள், இந்த மாதத்தில் எனக்கு திரும்பியும் ஒரு புது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கிடச்சிச்சு. அல்லேலூயா. முந்தானத்து அந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எனக்கு கிடச்சிச்சு. புதிய வாசல்கள் திறக்கப்படும். ஆனால் எவ்வளோ தீவிரமாக அந்த வசனத்தை வாசிப்பேன்னு கேட்டுப்பார். இப்போலாம் ஒரு நாள் வெற்றிகரமாக 3 வாரம் கம்ப்ளீட்டடாக, ஒரு நாள் கூட அந்த வாரத்தில் 5 நாளுங்கிறது ஒரு வாரம் கணக்கு வச்சுங்க, 2 நாள் விட்டுருங்க. அந்த 5 டேஸை கம்ப்ளீட்டாக வார்த்தைகளை என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் 1000 அந்த விசுவாச அறிக்கையை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வாசிச்சுட்டே இருக்க கர்த்தர் நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாரு, காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஏற்ற தினத்தில் 1ஆம் தேதி நான் அக்கௌண்ட்லேருந்து இந்த 1ஆம் தேதி முதல்ல யாரும் கடன்காரனுக்கு காசு அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 40,000 ரூபா என்னுடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஒரு சீட்டு எனக்கு தானாகவே விழுந்துருச்சு. நான் எப்படி ஆண்டர் எப்படி சிஸ்டமேட்டிக் கொண்டு வர பாருங்க. இது எதுக்குப்பா நமக்கு அப்படியே வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும்போது கூட ஆண்டவரே அதை கொடுக்க பண்ணுகிறார். நீ ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு 10,000 ரூபா லோன் கட்டுறதுக்கு பைசா இல்லைன்ட்டு யார்கிட்டயே ஃபோன் பண்ணிக்கிற இதே மாதம் இதே நாள் போன மாதத்தில். அல்லேலூயா. இதே 2ஆம் தேதி போன மாதத்தில் ஒரு லோன் கட்டுறதுக்கு திடீரென்று ஒரு 10,000 ரூபா கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். கால் பண்ணி கேட்ட சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு சும்மா அக்கௌண்ட் ஒரு 40,000 ரூபா வந்து விழுந்து கிடக்குது. என்ன பண்ணலாம்? திரும்பி கொடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி சூழல்களை மாற்றாரு பாருங்க. நான் சொன்னா, எந்த விஷயத்துல நீங்க பலவீனப்பட்டு போறீங்களோ அதிலேயே நிறைவா தருவார் தேவன்.
இப்போ எனக்கு எந்த விஷயத்திலும் குறைவே கிடையாது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சபை மக்கள், நல்ல குடும்பம், நல்ல ஆரோக்கியமான எல்லாமே இருக்குது. காசு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அல்லேலூயா. அதனால அதுல மட்டும்தான் குறைவா இருந்தேன். இப்போ அதுலயும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? நிறைவை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு நீங்கள் உண்மையா இருக்கும்போது, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக தேவன் வைக்கிறார். வச்சுட்டு தான் இருக்கிறார். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், லைவா பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதனால நீங்க அதை தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாதீங்க. செப்டம்பருக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை, இந்த ஒரு மாசம் முடிச்சுன்னா அடுத்த செப்டம்பர். அல்லேலூயா. இந்த ஒரு மாசம் தீவிரமா நீங்க செய்யற அந்த உங்களுடைய உழைப்பு இனி பல ஆண்டுகளுக்கு உங்களை வாழ வைக்க போகிறது. பல ஆண்டுகளுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தரப்போகிறது. விவசாயி விதைக்கிறது அந்த கொஞ்ச நாள், ஆனா அதனுடைய விளைச்சல் மிகப்பெரிய விளைச்சல். அது போல இந்த மாதங்கள், இந்த நாட்கள் எல்லாம் விதைக்கிற நாட்கள். ஆண்டவருக்காக என்ன பண்றோம்? நேரத்தை விதைக்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலைகளை விதைக்கிறோம். இப்பதான் ரொம்ப தடை வரும், இல்லாத தடையெல்லாம் இப்பதான் வரும். ஆமா, இல்லாத பிரச்சனைலாம் எப்போ வரும்? நீங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான், நீங்க எழுத ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை பண்ணாதவங்களாம் பிரச்சனை பண்ணுவாங்க. திட்டுறாரா? அதான் நான் தெரியும், அதனாலதான் நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா இருந்தவங்களாம் அப்பதான் சண்டை போடுவாங்க, எல்லா நெருக்கடியும் வரும். ஏன்னா அவனுக்கு சத்துருக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இனிமே இவங்க வெளியில் நம்ம இருக்க முடியாது போல் இருக்குது, இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஸ்டாப் பண்றதுக்காக என்ன பண்ணுவான்? போராடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சேனையை போல எழும்பி நின்று சத்துருவை மடங்கடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால தடைகளின் மத்தியில் தீவிரமா வாசிங்க. என்ன இல்லைனாலும் பரவாயில்ல, ஏது இல்லைனாலும் பரவாயில்ல, ஜீவனே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பேன்னு முன்னாடி நெல்லுங்க பாருங்க. சத்துரு அதோட ஓடனவன் திரும்பி உங்க எல்லைக்கு வரவே மாட்டான். அல்லேலூயா. பிசாச ஓட வைக்கிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா. ஆமா, வருகிற இந்த செப்டம்பர் மாதம் மகிழ்ச்சியையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுகிற ஒரு நல்ல மாதமாக தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. பாரு, இனி வருகிற நாட்கள்ல சபையில நான் ஜெபம் பண்ண போறது இல்லை. இனி ஜெபம் பண்ண எல்லாரும் கவனிச்சிங்க. பிரேயர் முடிச்ச பிறகு நீங்க இனிமே ரஞ்சிதாட்டையும் பவித்ராட்டி தான் வந்து பிரேயர் பண்ண போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை தேவன் பகிர்ந்து கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். எலியாவுக்கு 1 மடங்கு, எலிசாவுக்கு 2 மடங்கு. அல்லேலூயா. பிரதர்ட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா 1 மாசத்துல அற்புதம் நடக்கும். சகோதரி கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல நடக்குங்க. அல்லேலூயா. ஆமா, வார்த்தை ஏதாவது ஒண்ணு பண்ணி மெர்சிய ஆசீர்வதிக்க வச்சிருங்க. அல்லேலூயா. இனி மெர்சி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது எனக்கு திட்டி பிடிச்சுன்னா அதுவும் பழிக்கும்ல. அல்லேலூயா. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு, எதுவும் பேசிடாதமா, அப்படியே வாயை பத்தி வச்சுக்கிட்டோம். பேசுனா நல்ல வார்த்தையை பட்ட பேசு. அல்லேலூயா. நான் ஒரு விளையாட்டா சிரிப்பா சொல்றேன், ஆனா இது தேவன் செய்த ஒரு கிரியை. ஒரு சில நாட்கள்ல ஆண்டவர் ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாரு? ஏற்படுத்துவார். அதனால இனி பாருங்க, நாட்கள் அப்படிதான் அமைய போகிறது. இனி அற்புதங்களும் அதிசயங்களும் ஊழியர்களை கொண்டு அல்ல, விசுவாசிகளை கொண்டு நடக்க போகிறது. தேவன் சொன்ன அந்த எழுப்புதல் விசுவாசிகளால் நடக்கும் அற்புதங்கள் ஆவன, அடையாளங்கள் ஆவன, அப்படிதான் சொன்னார். ஊழியர்களால், ரெவரண்ட்டுகளால், தீர்க்கதரிசிகளால் அதெல்லாம் அங்கெல்லாம் இல்லை. அங்கெல்லாம் அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வருதுன்னா விசுவாசி தான். அவங்க எல்லாருமே எதில் தான்? அவங்களாம் இப்போ நாங்களே எப்படிதான் இருந்தோம்? ஃபர்ஸ்ட் விசுவாசி தான். விசுவாசியா இருந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து இப்ப சபையில வைத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பல தீர்க்க தரிசன ஊழியங்களை தருகிறாரு, போதக ஊழியம் தந்திருக்கிறாரு, சபை ஊழியம் தந்திருக்கிறாரு. ஆனா எல்லாத்துக்கும் பொதுவா தேவன் சொன்னது என்னன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்னென்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க சொல்றதா அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது பிரசங்கல்ல, இது ஒரு ஆலோசனை. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன எங்க இருக்குது? இங்கேயோ இருக்கு, ஆனால் இங்கே தான் இருக்கு. நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்களா பிரதர் அப்படிங்கிறீங்களா? போடுங்க, டெக்னாலஜி தான் வந்துருச்சு. ஃபோன் மொபைலில் போட்டிங்கன்னா தான் வந்துருமே. அடையா மார்க் 16:17 பாருங்க. ஆண்டு இந்த மாதிரி முக்கியமான வசனம்லாம் நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காகவே ரொம்ப ஈஸியா வச்சிருக்காரு. மார்க் 16:17 சொல்லுங்க. மார்க் 16:17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, இயேசுவின் நாமத்தினாலே. இனி நீங்க பிசாசுகளை துரத்த போறீங்க. அல்லேலூயா. அப்புறம் நவமானனா புதிய பாஷைகள். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இனி உங்க வாயில புதிய பாஷை இந்த மாசத்துல உண்டாகும். இந்த மாசம் முடியும் போது உங்களுக்கு அது தெரியும். அல்லேலூயா. நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை பிசாசுகளை எடுப்பீர்கள்,
இனி உங்களை எதுவுமே சேதப்படுத்தாது. அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். இப்ப நல்லா அந்த பாயிண்ட புரியுங்க. வியாதியஸ்தர்கள் மேல கையை வைத்து ஜெபிப்பார்கள் இருக்குதா, கையை வைப்பார்கள் இருக்குதா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹீலிங் பண்ணணும் அப்படின்னா வியாதி உள்ளவர்கள் முன்னாடி வரும்போது அவங்க மேல கையை தான் வைக்கிறீங்க, அவங்க சுகமாக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. நீ வேர்ட்ஸ்க்குலாம் இடமே இல்லை. ஒன்லி ப்ராசஸ் தான், ஒன்லி பவர் தான், ஹீலிங் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்துகிற நேரம் இந்த நாட்கள். அல்லேலூயா. ஆகவே நீ வருகிற நாட்கள்ல இதுதான் நடக்க போகிறது. விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்கள் இதுதான். பிசாசுகளை நீங்க தான் துரத்த போறீங்க, வியாதிகளை நீங்க தான் குணமாக்க போறீங்க, கட்டுண்டவர்களை. இதுதான் பாடல் வேளையிலே நான் சொன்ன அபிஷேகம் உங்கள் தலைமையில இருக்கிறதுனால, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சிறைப்பட்டவர்களை நீங்கள் விடுதலையாக்குவீர்கள், கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பீர்கள், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பீர்கள், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நீங்கள் கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் இதை செய்வார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தேவன் நம் மத்தியிலே பேசுவாராக. நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரி ரேணுகா அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். அநேக நாளுக்கு மத்தியில் தேவன் எல்லாரையும் பார்க்க எனக்கு உதவி செய்த கிருபைக்காக நன்றி. நான் ஃபர்ஸ்ட் உட்காரப்ப நானும் சிஸ்டர் அம்மா தான் இருந்தோம். ஆனால் அவியானவர் சொன்னார், ஆண்டவரே நீங்க அநேக ஆத்மங்களை நான் காணணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். நிச்சயமாகவே இன்னைக்கு எனக்கு ஒரு மன நிறைவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். இவ்வளோ பார்க்காத முகங்கள் அந்த சிஸ்டர்லாம் அப்போ பார்த்தேன், இன்னைக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறாரு. ஆமென். அநேக முகங்களை தேவன் காண எனக்கு உதவி செய்தார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமென். இந்த நாளில் கூட தேவன் ஆமென் அநேக அற்புதங்களோட தேவன் பிரதர் கூட பேசிக்கிறார் இல்லையா? நிச்சயமாகவே நம்ம வாயின் வார்த்தையை தான் தேவன் என்ன செய்வாரு? கனப்படுத்துவார். ஆமென். நிச்சயமாகவே அது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். நான் ஏன் அந்த இடத்துல சாட்சி சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். இது ஒண்ணுமே தெரியாது, ஆனா தேவன் என்ன செய்யறாரு? பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். சோதரம் அறியாத ஒரு ஜெபத்தை தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். யாருன்னே தெரியாது. ஆமென். அந்த இடத்துல தேவன் என்ன இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாரு? 2 மாத காலமா இந்த கான்ஃபரன்ஸ் பிரேயர்ல தேவன் என்ன நடத்த உதவி செய்திருக்கிறார். ஆமென். சோதரம் அதுவும் அவங்க மூஞ்ச நான் பார்க்கல, அவங்க என்ன பார்க்க கிடையாது, அவங்க இருக்கிற இடமும் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு பிரேயர்ல நான் மீட்டிங்ல கலந்து கொண்டேன். அந்த இடத்துல இப்ப பிரதர் சொல்லும் போது, நீங்கள் வியாதிசர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் கை வைக்கும் போது சுகமடைவார்கள். ஆமென். சோதரம் அப்படித்தான் நான் ஆண்டவருக்கு என்ன சொன்னேன்? போன்ல இருந்து தான் நான் ஜெபித்தேன். ஆமென். ஜெபிக்கும் போதே அவங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். ஆமென். அதை பார்த்து ஆமென் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்ல நான் சேர்ந்திருந்தேன். அப்ப என்ன அதுல இருந்து விலக்கிட்டாங்க. ஆனாலும் அதுல மறுபடியும் எனக்கு தேவன் என்ன செஞ்சாரு? அதுல இருந்து வேறவங்களை கொண்டு வர உதவி செஞ்சார். ஆமென். இது என்ன பயன்படுத்தணுமோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியாது. தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். சோதரம் 2 மாதமா, ஜூன் மாதத்துல இருந்து ஜூலை மாதம், இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம். ஆமென். 2 மாதமா அற்புதமா நடத்தி கொடுத்தாரு. அநேக சாட்சிகள். 4 பேர் தான் இருந்தோம். ஒரு மாசத்துல, ஜூன் மாசத்துல 4 பேர் இருந்தோம். இன்னைக்கு 14 பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல அநேக சாட்சி சொன்னாங்க, அநேக சாட்சி சொன்னாங்க. வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையா. ஆமென். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆமென் ஆண்டவரால முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆமென். அவங்க சொன்ன சாட்சியை பார்த்தா இந்த ஜபத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையை டோட்டலா தேவன் மாத்திருக்கிறார். ஆமென். அவங்களுக்குள்ள சமாதானம் கணவனே இல்ல. அவங்களுக்கு ஆக்சுவலி சொல்லுங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமென். இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கணவனே தேடி வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாள்ல நான் இன்னைக்கு தான் காலையில 6 மணிக்கு தான் வந்தேன். ஆனாலும் கர்த்தர் நான் எதுவுமே ப்ரிப்பேரிங் பண்ணல, எதுவும் செய்யல. ஆனா இங்க உட்கார்ந்துக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நிச்சயமாகவே அந்த வார்த்தை இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை தேவன் கொடுப்பார். இல்ல கொடுத்துட்டார். ஆமென். ஆமென். நம்மளுடைய வாயின் வார்த்தையை என்ன செய்யறாரு? தேவன் கனப்படுத்துறார். ஆமென். சொல்றோம். நம்ம வசனத்துக்கு நேரா போகலாம். இன்னும் திருவிருந்து அநேக காரியங்கள் இருக்கு. ஆமென். சொல்றோம். 11 மணி ஆகும், 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆமென். எடுத்துக்கங்க. எரேமியா புத்தகம் 29
அதுல 11, 12, 13, 14 படிங்க சிஸ்டர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலங்களுக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கான ஆமென். 7 மாதமும் தேவன் நம்மளை எப்படி அருமையாய் நடத்தி வந்திருக்கிறாரோ அதே மாதிரி இந்த 8வது மாதத்துல ஆமென் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்த போறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க? ஆமென். பாருங்க, நான் எதுவுமே படிக்கல, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது 2-3 வாட்டி எனக்கு அதே வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க போறாரு இன்னைக்கு ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க மனசுல நினைத்து வந்திருக்கிற காரியங்களை இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போறதுக்குள்ள ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் நடக்க போகுது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானது. ஆமென். இவ்வளவு காலம் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போயிருக்கலாம், தடைப்பட்டு போயிருக்கலாம். ஆமென். எதுவுமே நீங்க ஜெபித்திருந்த காரியத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆமென் என்னன்னா முடிவே இல்லாம இருந்திருக்கலாம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ எதிர்பார்த்திருக்கும் காரியத்துல நான் உனக்கு முடிவை கொடுப்பேன். ஆமென். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானது. ஆமென். நீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில சமாதானம் இல்லாத வந்திருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஆமென். ஒருவேளை மனுஷன் உங்களை நினைக்காம இருக்கலாம். ஆமென். உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை நினைக்காம இருக்கலாம். ஆமென். ஆனா கர்த்தர் என்ன செய்றார்? உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவரு நினைத்தால் ஆமென் அல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில எப்ப நீங்க எந்த சூழ்நிலைகளை விழுந்து போனாலும் தேவன் உங்களை உயர்த்த முடியும். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு பாடல் வேலை, துதி வேலை, ஆராதனை வேலையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ஒரு ஆமென் அலந்தரப்பூர் கிராமத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடக்க தேவனுடைய சித்தம் தான். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென் ஒரு பெரிய நன்மையை தேவன் கொடுக்க போறார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய சிறையிருப்பு மாற போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கையில வந்த எல்லா தடைகளையும் தேவன் முறியடிக்க போறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அது நன்மைக்காக மட்டும்தான், அது சமாதானத்துக்கு மட்டும்தான். ஆமென். அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்வீர்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க, எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துல வந்து ஆமென் ஆண்டவர் என்ன செய்யறோம்? தொழுது கொள்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் தொழுது கொண்டால் ஆமென் நீங்கள் விண்ணப்பம் பண்ணினாதான் தேவனுடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, உங்களுடைய முழு இருதயத்தோடு ஆமென் நீங்கள் தேடினார் ஆமென் என்ன செய்றாரு? தேவன் கண்டடைவார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறது என்ன? ஆமென் நம்மளுடைய இருதயத்தை கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுடைய ஆஸ்தியோ அந்தஸ்தோ பணமோ நகையோ எதுவுமே இல்ல, உங்களுடைய முழு இருதயத்தோட நீங்கள் தேவனை தேடினால் ஆமென் உங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? அப்போது உங்க கூட பேசுவார். உங்க விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு தேவன் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் உன் சிறையிருப்பை ஆமென் நான் உன் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு துரத்திவிடப்பட்ட சாதிகளுக்கு பாருங்க, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆமென் கட்டணை என்கிற சிறையிருப்பா இருக்கலாம், வியாதி என்கிற சிறையிருப்பா இருக்கலாம், வறுமை என்கிற சிறையிருப்பா இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில முன்னாடியே போக முடியாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் துரத்தி விடப்பட்ட எல்லா சாதிகளுக்கும் மத்தியத்துல ஆமென் எந்தெந்த ஸ்தானத்துல நீங்க இருந்தீங்களோ அந்த ஸ்தானத்திலே தேவன் உங்களை வைப்பேன்
இருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆமென். நீங்கள் என்ன நோக்கத்துல இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறை இருப்பை நான் மாற்றுவேன். ஆமென். சோதரம். அன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். ஆமென். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் தேவன் உங்களுடைய சிறை இருப்பை மாற்ற போறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு இந்த மாதத்துக்குள்ள ஆமென் பிரதர் சொன்ன மாதிரியே ஆமென் உங்களை தேவன் உயர்த்த போறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் நானும் நீங்களே நினைக்கிறதல்ல, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆமென் கிருபை ஆமென் இந்த நாட்களை என்ன செய்ய போகுது? வெளிப்பட போகுது. அல்லேலூயா. சொல்றோம். நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஹீலிங் நடக்க போகுது. அல்லேலூயா. ஒரு பெரிய மிராக்கிள் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஏசப்பா எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்கன்னு. ஆண்டவர் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மனுஷன் நம்மளை மறந்திருக்கலாம். ஆமென். ஆனா தேவன் என்றைக்குமே உங்களை என்ன செய்வாரு? ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆமென். சோதரா பிரதர் சொல்லும்போது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப உணர்ந்துச்சு. நம்ம மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் துக்கங்கள், கவலைகள், பாடுகள் ஆமென் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா தேவன் மேலேயே போடுறது இல்ல. ஆமென். தேவன் என்னைக்குமே உண்மையான தேவன், அவர் அன்பு கூறுகிற தேவன், அவர் நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னையும் உங்களையும் ஆமென் இன்றைக்கு அழைத்து வந்து அவருடைய இரத்தத்தை கொடுத்து ஆமென் அவர் விளையாடப்பட்ட இரத்தத்தினால என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை கழுகப்பட்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் இந்த இடத்துல நீங்கள் ஆமென் வந்து உட்கார்ந்து அவர் என்ன செஞ்சிருக்க வசனம் பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள். ஆமென். நீங்கள் தொழுது கொள்வீர்கள். அல்லேலூயா. சொல்ற நீங்க யார தொழுது கொள்ள வந்திருக்கிறோம்? முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். அதனால நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்துல நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அல்லேலூயா அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவானது. நிச்சயமாகவே இந்த வார்த்தை இது வாக்குத்தத்தமான வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற காரியத்துல தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறார். அல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்துமே பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்க இந்த ஆலயத்துல வந்தவங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்கிற காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். சோதரம். இது யாருக்குமே இந்த நாட்கள்ல கிடைக்காது. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கு. அல்லேலூயா. சோதரம். நீங்க வேணா பாருங்க, இந்த சிறிய கூட்டம் அல்ல, இன்னும் இந்த அல்லேலூயா இன்னும் பலத்த கூட்டமாய் மாறும். ஆமென். சோதரம். நான் அங்க பெங்களூர்ல இருந்தாலும் கூட நான் இந்த சபைக்காக நான் அநேக ஆமென் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கிட்ட நான் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அலந்தரபுரம் கிராமத்துல அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென். இயேசுவை அறியாத எத்தனையோ குடும்பங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் உங்களை அழைத்து வந்தது அது மிக பெரிய ஒரு வல்லமை. அல்லேலூயா. ஏன்னா அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் இங்க இருந்து போறதுக்குள்ள நீங்கள் ஆமென் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நடக்கும். நிச்சயமாகவே நடக்கும். ஆமென். உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணுமா? ஆமென் நடக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய பலவீனம் மாறுமா? நிச்சயமாகவே மாறும். உங்கள் கணவன் ரட்சிக்கப்படணுமா? ரட்சிக்கப்படுவார். ஆமென். சோதரம். உங்களுடைய சிறையிருப்பு மாற்றுமா? தேவன் மாற்றுவார். ஆமென். சோதரம். இதுவரைக்கும் நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்களோ அது அத்தனை காரியங்களையுமே தேவன் உங்களுக்கு நேர்த்தியாய் ஆமென் அல்லேலூயா அவர் என்னைக்குமே ஆமென் குறைவானதை கொடுக்கிற தேவன் அல்ல, அவரு நிறைவானதை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாகவே இன்னைக்கு அவருடைய நினைவுல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம நினைக்கிற நினைவுகள் எல்லாம் வேஸ்ட். ஆமென். தேவனுடைய நினைவு உங்கள் மேல் இருக்கிறதுனாலதான் நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆமென் அல்லேலூயா புரியுதோ புரியலையோ தெரியாது, ஆனா தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் இல்லாம நிச்சயமாகவே யாரும் இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? வந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. தேவன் என்றைக்குமே வாக்கு மாறாத தேவன். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அது நிச்சயமாகவே மாறும். நான் பல போலும் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் போது பிரதர் ஜெபிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, லட்சத்துக்கும் கோடிக்குமாய் உன்னை உபயோகப்படுத்துவார் தேவன். இன்றைக்கு கூட அநேக தேசங்களுக்கு உன்னை பயன்படுத்துவார் சொன்னார். அல்லேலூயா. சோதரம். ஆனா தேவனால மட்டும்தான் ஆமென் அவரு நினைத்த
விசுவாசித்தால்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறும். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு மாறும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறும். ஆமென். வியாதி என்கிற சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஆமென் எல்லாவற்றையும் மாற்றக்க யாருக்கு அதிகாரம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. தேவன் நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆசீர்வதிப்பார், கொடுப்பார். அடுத்ததாக சிஸ்டர் ஆதியாகமம் 26. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிஸ்டர் 2-3-4. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பாருங்க. ஆமென். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போன்னு யார சொன்னாரு? ஆமென். ஈசாக்கை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அங்க அந்த தேசத்துக்குள்ள பாருங்க வாசம் பண்ணும்போது உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களையும் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஆபிரகாமுடைய மகன் தான் யாரு? ஈசாக். ஆமென். ஈசாக்கை பார்த்து தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், அந்த தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி யார் அனுப்புறாரு? ஈசாக்கை அனுப்புறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபடியே ஆமென் தேவன் என்ன செய்தாரு? அவருடைய நியமங்களை எல்லாம் கற்பனைகள் எல்லாவற்றையும் யார் அனுசரித்தார்? ஆபிரகாம் அனுசரித்தார். ஆமென். சோதரர் அவருடைய நியமங்கள். இப்ப நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆமென். அவருடைய நியமங்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அன்றைய காலத்துல அதே மாதிரிதான் ஆபிரகாம் ஆமென் ஈசாக்கை கொண்டு நோடுங்க. அப்ப இது அமலேக்கியரும் பெலிஸ்தரும் அல்லேலூயா பல யுத்த போராட்டத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. ஈசாக்குக்கு எதிரான அநேக காரியங்கள். ஆமென். இவனை எப்படியாவது இந்த தேசத்தை விட்டு துரத்தணும்னு சொல்லி என்ன செஞ்சாரு? அன்னைக்கு அமலேக்கியரையும் பெலிஸ்தரையும் ஆமென் அல்லேலூயா அந்த பெலிஸ்தரின் ஆவி, அந்த சூரியாரிட ஆவி அல்லேலூயா ஆமென் ஈசாக்கை அணுகாதபடி தேவன் ஆமென் அவன் தேவனுக்கு கொடுத்த அந்த எகிப்து பட்டணத்துல ஈசாக்கை என்ன செஞ்சார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் இதுவரையும் ஆமென் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில விதையை விதைத்தார். இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? பிரதர் சொன்னார் இல்லையா? எனக்கு தெரியாது, ஒரு படி நீங்கள் எடுத்து வைங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆமென். அது எனக்கு பட்டுன்னு என்ன என் மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ஒரு படிங்கும் போது எனக்கு அந்த அரிசியை தான் ஆண்டவர் காமிச்சார். அல்லேலூயா. சோதரம். நிச்சயமாகவே நான் அதுதான் உணர்ந்தேன். ஏன்னா நீங்க சமைக்கும் போது இது தேவனுக்கானது, ஒரு படி எடுத்து வைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே வராது. அது ஆலயத்துக்காக நீங்க வந்து கொடுக்கும் போது ஆமென் ஆலயத்துக்காக நீங்க கொடுக்கும் போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆமென் ஒரு குறையுமே வராது. அல்லேலூயா. சோதரம். நிச்சயமாகவே நான் அதை உணர்ந்தேன். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு படி சொல்லும் போதே டக்குனு ஆண்டவரின் வார்த்தையை அதே நேரத்துல எனக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. நான் நினைச்சேன், ஏசப்பா நிச்சயமாகவே இந்த ஆலயம் மகிமையால நிரப்ப போகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்? அப்பயே மனசுக்குள்ள ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இது நிச்சயமாகவே நிறைவேறும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணினேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே அம்மா அதை எடுத்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்காமே. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல அதிபதியாய் வைக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நிறைவே கொடுக்கிற தேவன். அது மாதிரிதான் ஈசாக்குக்கு பாருங்க, மழை இல்ல, காற்று இல்ல, எதுவுமே இல்ல, விதை விதைக்கத்தக்கிறதுக்கான மலைகளே இல்ல, அங்க எதுவுமே இல்ல, பனி மூட்டைகள் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்தான்? ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். கீழ்ப்படிந்ததனால அவன் விதையை விதைத்தான். ஆமென். ஆனா அவனுக்கு பிரதிபலன் தேவன் என்ன கொடுத்தாரு? 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்காக எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆமென் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க. இதை நம்ம பார்க்கும்போது அதுல நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவாரான். ஆமென். உன் சந்ததி இந்த தேசத்தை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்கு
பூமியில் உள்ள சகல சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார். ஆமென். சோதர பாருங்க, நீங்க வானத்தின் நட்சத்திரங்களை என்ன முடியுமா? முடியாது இல்லையா? அந்த ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தான் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அவரு கொடுத்தாரே, அவருடைய நியமங்களுக்கு என்ன செய்தாரே? ஆமென். ஈசாக்கை கட்டளையிட்டார். ஆமென். அவர் அனுசரித்தார். ஆமென். சோதரம். அதனாலதான் நான் ஒரு சந்ததி என்ன செய்தது? நாம் எல்லாரும் யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமுடைய தகப்பனுடைய பிள்ளையாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். இந்த பூமி மேல ஆபிரகாம் தான் முதலாவது ஆமென் சந்ததியாய் ஆமென் இந்த பூமிக்குள்ள வந்தது. ஆமென். அதனாலதான் தேவன் ஆபிரகாமுக்கு இட்ட எல்லா ஆணைகளையும் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அல்லேலூயா ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்த பிள்ளைகள் தான். ஆமென். அதனாலதான் ஈசாக்குக்கு அநேக ஆசீர்வாதத்தை தேவன் அந்த பூமியில கொடுத்தார். ஆமென். 100 மடங்குனா பாருங்க, உங்கள் வாழ்க்கையில கிடைக்காதா? நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். இரண்டாவதாக விசுவாசம் வைக்கணும். ஆமென். அவன் பாருங்க, நீ இந்த தேசத்துக்கு போ, நான் உன் தகப்பனுக்கு ஆணையிட்டபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். இன்றைய நாள்ல நிச்சயமாகவே நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து வந்திருக்கலாம். 7 மாதமும் உங்கள் வாழ்க்கையில கடந்து போயிருக்கலாம். ஆனா இந்த 8வது மாதம் ஆமென் பிரதர், நிச்சயமா நான் உணர்ந்த எல்லாமே எனக்கு ஒரு உணர்வுகளை தான் தேவன் கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை கீழே இல்ல மேல உயர்த்துவார். அல்லேலூயா. சோத்ரம். அதே மாதிரிதான் தேவன் அவன் என்ன செஞ்சாரு? ஆபிரகாம் அல்லேலூயா ஈசாக்கு விருத்தி அடைய அடைய ஆமென் அவன் என்ன செய்தான்? ஆபிரகாமால பாருங்க பெலிஸ்தர் அவன் வளர்றத பார்த்து ஆமென் பொறாமை கொண்டானா. ஆமென். அவனுடைய பாருங்க ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? விருத்தி அடைய செய்தான். ஆமென். ஆனா அதை பார்த்த என்ன பெலிஸ்தருடைய ஆவி அவன் பெலிஸ்தருக்கு இஷ்டமே இல்ல. அவன் வளர்றத பார்த்து இந்த தேசத்துல இருந்து எப்படியாவது ஈசாக்கை துரத்தணும் அப்படிங்கிற ஒரே ஏக்கத்தோடு தான் இருந்தான், ஒரே குறிக்கோள தான் இருந்தான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதுனால அதே தேசத்துல வெளியே விதித்தான். ஆமென். அநேக நன்மைகள் அறுவடை காலத்துல 100 மடங்கு தேவன் கொடுத்தார். ஆமென். அவனுக்கு ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் ஜீவனங்கள் இப்படிப்பட்ட பல காரியங்கள் என்ன செஞ்சுதான்? விருத்தி அடைந்து கொண்டே வந்துச்சு. ஆமென். அவன் ஒரு நாளும் வசனத்துல பார்க்கிறோம் அவன் நஷ்டப்பட்டதே இல்ல. அல்லேலூயா. அதே போல ஆபிரகாம் தோண்டின ஆவுந்து துறவுகள் தண்ணீர்கள் ஆவொரு கிணறுகள் எல்லாம் என்ன செஞ்சுதான்? அது எல்லாமே தூர்த்தி மண்ணினால மூடப்பட்டதுன்னு வசனம் இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் அன்னைக்கு என்ன செய்தாரு? அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்துல இருந்தார். இந்த பெலிஸ்தரும் அமோக்கியரும் எப்படியாவது இவங்களை நாசம் பண்ணுதுன்னு சொல்லி அந்த சூறையாடுகிற அந்த பொல்லாத ஆவிகளுக்கு மத்தியத்துல ஆமென் ஆபிரகாம் அல்லேலூயா பாருங்க அன்னைக்கு வெட்டப்பட்டார். ஆனா அவருடைய தேவன் என்ன சொல்லியிருக்காரு? உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். ஆமென் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. ஆபிரகாம் பாருங்க வளர்ந்து கொண்டே வந்தான். ஆமென். அவன் விருத்தி அடைந்து கொண்டே வந்தான். அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விருத்திக்கான ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு திறவு போல ஆமென் ஒரு நீரூற்றுகளை இன்னைக்கு ஏசப்பா திறக்க போறார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசப்பா பாருங்க ஆபிரகாம் மூடப்பட்ட அந்த திறவுகள் எல்லாம் என்ன செஞ்சார்? ஆமென் அந்த தேசத்தை விட்டு திறத்தணும்னு நினைத்த இடத்துல ஆனாலும் ஈசாக்கு என்ன செய்தார் பாருங்க? அந்த தேசத்தை விட்டு போகல. ஆமென். அவன் தகப்பன் முச்சற்பட்ட அந்த எல்லா கிணறுகளையும் என்ன செய்தார்? தோண்டி தோண்டி எடுத்து என்ன செஞ்சார்? எல்லாமே மண்ணுல புதைக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனாலும் பாருங்க ஈசாக்கை கொண்டு தேவன் என்ன செய்தார்? ஆமென் தன் தகப்பனுக்கு ஆணையிட்டபடியே ஈசாக்கை அந்த பட்டணத்துல ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு கிணறுகளையும் தோண்டி அந்த தண்ணீர் மூடப்பட்ட அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்தாரு? ஒவ்வொரு பேர்களுக்காக ஒவ்வொரு துறவுகளுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சான். ஆமென். சோதரர் இன்னைக்கு அப்படியா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இதுவரை எனக்கு ஒண்ணுமே வாழ்க்கையில ஆகல, நான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில மண்ணா மூடி போயிடுச்சு, எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க நினைத்து வந்திருக்கலாம். இல்ல ஆண்டவர் எதெல்லாம் மூடப்பட்டதோ அது உங்கள் வாழ்க்கையில அந்த நீரூற்றுகளை திறந்து கொடுக்கிற தேவன். அதுக்கு திறந்து கொடுக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறவுகளுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்தாராமே. இன்னைக்கு அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மனுஷரால அநேக நிந்தைகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆமென். உங்கள் சொந்த பந்தங்களால நீங்கள் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு காமாட்சி பாட்டி சொன்னாங்க, என் மகன் என்ன விச வச்சு கொன்னுடணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த சாட்சி எவ்வளவு ஒரு பெரிய பாவமான அல்லேலூயா. ஒரு பெற்ற பிள்ளைகளை வளர்த்து எவ்வளவு அவங்களை ஆமென் பாதுகாக்கிறோம். ஆனா அவங்க பாருங்க அவங்க மனசு எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்க அவங்களுடைய ஜெபத்தால அவங்க
அவங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். அதனால நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்றைக்குமே இருப்பார். ஆமென். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த சிஸ்டர் இன்னைக்குதான் பார்த்தேன். இவங்களை பார்த்து நான் ரொம்ப நாளாச்சு, எனக்கு தெரியாது. ஊர்ல நான் பஸ் ஸ்டாண்ட்ல வரையில எங்க ஊர் இவங்க சிஸ்டர் நம்புறா. இவங்க இப்ப சென்னையில இருந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க. பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்களை பார்த்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களோட ஆண்டவர் பேச சொன்னாரு. பஸ்லயே பேசினேன். இவங்க பேரே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி சொல்லணும்னா நான் அவங்களோட பேசினது கூட இல்லை. கேளுங்க ரியலா. நான் பாட்டுல வரேன். ஆண்டவரே அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் என்ன சொல்லணும், அவங்க பேர் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்ட சிஸ்டர். நிச்சயமா கரெக்டா அவங்க பேரு பூபதினு ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்னால நம்பவே முடியல. அல்லேலூயா. நிச்சயமா கேளுங்க, அவங்களே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததில்ல, பேசல. சின்ன பிள்ளையில நான் அவங்கள பார்த்திருக்கேன். நான் இப்ப பெங்களூர் போய் 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. 25-26 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா தேவன் அவங்க பஸ்ல வரையிலே அவங்களுடைய கண்ணீர், அவங்க பிள்ளைக்காக இருக்கிற அந்த பாரம் எல்லாத்தையும் தேவன் உணர்த்தினார். அல்லேலூயா. அப்ப நான் கேட்டேன், உங்கள் கண்ணீர் மாறும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாரு, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அவங்க வராங்க. நான் ஆண்டவர் அப்ப சொல்றாரு, அவங்க பேர் சொல்லணுமே, நான் என்ன ஆண்டவரே சொல்றது, எனக்கு அவங்க பேர் தெரியாதுங்கிறேன். பூபதியாரு நானே கேட்கிறேன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. நிச்சயமா எனக்கு அவ்வளவு ஆண்டவருடைய நாமம் அவ்வளவு பெரிய மகிமை உள்ள நாமம். ஆமென். அதனால நிச்சயமாகவே நீங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய இடத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நீ நன்மையாய் மாறப்போகுது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில சாட்சியை எடுத்துக்கணும்னா ஆமென், எனக்கு கொடுக்க டைம் 1/4 மணி நேரம் தான் சரியா இருக்குது. ஒரு 2 நிமிஷம். தேவன் என்னை கூட இந்த நாட்கள்ல என் குடும்பத்துக்குள்ள எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ இக்கட்டுகள்ல என்னுடைய தேவைகளுக்கு மத்தியத்துல தேவன் என்னை நடத்தி. ஆமென். பிரதர் சொன்ன மாதிரி என் அக்கௌண்ட்ல அமௌண்டே இருக்காது. நான் வேலைக்கு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆமென். கர்த்தருடைய சேவையை போன்ல இருந்து தான் நான் செய்யறேன். அநேகருக்கு ஜெபிக்கிறேன். அவ்வளவுதான். என்னுடைய தேவைகள் வேணும், எனக்கு அநேக காரியங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்களுக்கு. ஆனாலும் அது எல்லாவற்றையும் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவைக்கான தேவனே, நான் உங்களுடைய தேவையை செய்கிறேன், நீங்க என்ன பூர்த்தி ஆகணும், எனக்கு நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே சொல்லி நான் போன்ல கை வச்சு ஜெபிப்பேன். ஆமென். நிச்சயமா மனுஷர்கிட்ட நான் போக மாட்டேன். ஏசப்பா நான் ஓம் இல்ல, நீ என்ன அழைத்திருக்கிறது நிஜனா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நிச்சயமாவே இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சி ஹைதராபாத்ல இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாது சிஸ்டர். எங்க பாஸ்டர் பொண்ணு அவங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்க. நான் ஜஸ்ட் ஜெபம் தான் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒரு துணி பிசினஸ் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போன் கால் வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களுக்கு போன் காலும் வந்துச்சு. இப்ப அந்த பிசினஸ் அவங்க செய்யறாங்க. முந்தா நாள் சென்னைக்கு போயிட்டு வந்தாங்க. போன வாரம் சண்டே நினைக்கிறேன் சென்னைக்கு போயிருக்காங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணி என்ன வார்த்தையை கொடுத்தனோ அதே வார்த்தை அங்க பாஸ்டர் கொடுத்தாராம். உடனே எனக்கு போன் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், சிஸ்டர் இப்பதானே வசனத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு தெரியல. ஏன்னா இப்ப நமக்கு ஒரு இப்ப ஆண்டவர் உங்களோட பேசிட்டாரு, இப்ப அந்த சிஸ்டரோட பேசிட்டாரு. எனக்கே சந்தோஷமா இருந்தது. அவங்க பேர் என்னன்னு தெரியாது, அவங்கள நான் பார்த்ததே இப்பதான், பல வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து. ஆனா தேவன் வாக்கு மாறாதவர். பாருங்க உங்களை பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுப்பேன், அது நன்மைக்கல் தீமைக்கல்ல, அது நன்மைக்கு, அது சமாதானம். தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அந்த மகளுக்கு இப்ப பிசினஸையும் கொடுத்துட்டாரு. இப்ப அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் நேர்த்தியா அவங்களுக்கு என்ன காரியங்களோ அதை ஆண்டவர் செஞ்சுட்டாரு. என் தேவைகளை நான் நிச்சயமா சொன்னேன். நான் ஊருக்கு வரணும், என்கிட்ட அமௌண்ட் இல்லை, ப்ராமிஸ் என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அக்கா தான் அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருந்தா, அவங்க தான் போட்டு என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா கணவனுக்கு 15ஆம் தேதி மேலதான் சேலரி வரும். என்கிட்ட காசு இல்லை. அண்டர்ட்ட எனக்கு தெரியும், அண்டர்ட்ட ஜெபம் பண்ணேன், அவ்வளவுதான். ஆனா நான் நைட்டு புறப்பட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க, சிஸ்டர் இது நியூ மந்த், உங்களுக்கான ஒரு காணிக்கை. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு தசம பாகம் நிச்சயமா 2000 ரூபாய். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே மாதிரி 24ஆம் தேதி ஜெபம் பண்ண சொன்னாங்க.
நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைச்சேன், அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு. நிச்சயமா அன்னைக்கு ஒரு பிளஸிங், அன்னைக்கு 2000 ரூபாய். இந்த சாமி பர்த்டே ஆண்டவர் ஹல்லேலூயா எதுவுமே இல்ல ஆமென் கையில. ஆனா அற்புதமாய் ஹல்லேலூயா தேவன் எவ்வளவு ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொடுத்திருக்கார். நிச்சயமா இன்னைக்கு கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒன்னே செய்யுங்க, விசுவாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாய் ஆண்டவர் நன்மைக்கு, அது சமாதானத்துக்கானது ஆமென், தீமைக்கல்ல, அது நன்மைக்கு. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில தேவன் இந்த நாள்ல எல்லாரையும் ஆண்டவர் பார்க்க உதவி செய்தாரு. இந்த வேத வசனம் உங்களை எல்லாரையும் பலப்படுத்தட்டும். ஏன்னா டைம் ஆகுது இல்லையா? கர்த்தர் இந்த வசனத்தால உங்களை எல்லாரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இத்துடன் என் வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மைப்படுத்துவோம். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாகி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். என்னை நீதிமானாக்கி விட்டீர். என்னை நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அவங்களுக்கு முழு தமிழ் தெரியாது, கன்னட கலந்த தமிழ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த தமிழ் இலக்கண பிள்ளைகள்லாம் பார்த்துறாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆமாம், தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய பிரசங்கத்தை உங்களுக்கு தெரியும். நான் வரலாறுலேருந்து சொல்லுவேன், கிரீக் மொழியிலேருந்து சொல்லுவேன், எபிரேய மொழி என்ன சொல்லுதுன்னு சொல்லுவேன், பைபிளே இல்லாத ஆராய்ச்சி புத்தகத்தில் படித்ததெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். அல்லேலூயா. அது ஒரு வகை, அது ஒரு வகை. ஒரு சிலரை தேவன் வித்தியாசமாக பயன்படுத்துவார். அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையே ரேமாவாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அவங்க வசனம் தான் சொல்லுவாங்க, அதில் இருக்கிற கருத்துக்களோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த கேட்டகரி தான் சிஸ்டர் ரேணுகா அவங்க. அதனால் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த வார்த்தை, எரேமியாவின் புத்தகத்திலிருந்து இன்னைக்கு ஆதியாகம புத்தகத்திலிருந்து கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை, இந்த வார்த்தைகள் தான் இந்த மாதம் முழுவதும் நம்மளை வழிநடத்த போகிறது. அல்லேலூயா. நீங்களே யோசிச்சிங்களா இல்லையா? நான் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதத்துக்கு. எல்லாருமே வாக்குத்தத்தம் அப்படின்னாவே ரொம்ப ஆசீர்வாதமாக எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்போ இந்த மாதத்துக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தை தரப்போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வாஞ்சியாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன வாக்குத்தத்தம் தானே, நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அவ்வளோதான், நீ என்ன எதிர்பார்த்துருக்கிற அந்த முடிவையே நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக மனதில் வைத்து தியானிங்க. அதில் இன்னும் ஆழமான சத்தியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.